بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله وعلينا عباد الله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم كلكم راع فمسؤول عن رعيته إلى آخر الحديث الشريف وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين வல்லவனை வாழ்த்தி வல்லல் கோமானை போற்றி வலிமார்களின் ஆசித்தனை நாடி எனதுரையை துவங்குகிறேன். புனிதமிக்க இந்த ஜும்ஆ நாளில், மகத்துவமிக்க இந்த மஸ்ஜிதில் நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கே புகழனைத்தும் உரித்தாகட்டும். இன்று நம்மை எல்லாம் நல்லது கேட்பதற்காக வேண்டி ஒன்று கூட்டியது போல நாளை மறுமையில் சுவன பூஞ்சோலையில் நல்லோர்களின் கூட்டத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் ரஜபுல் முரஜப் என்கின்ற பரக்கத் பொருந்திய மாதத்தை நாம் எல்லாம் அடைந்து அதனுடைய 4வது வார காலத்தின் ஆரம்பத்தில் இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் பள்ளிகளை நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இன்று நம்மை இந்த மகத்துவமான மஸ்ஜிதிலே ஒன்று கூட்டியது போல நாளை மறுமையில் சுவன பூஞ்சோலையில் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் ஒரு புனிதமான இரவை அடைவதற்கு நாம் எல்லாம் எதிர்பார்த்தவர்களாக இருக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்திய கண்டத்தில் வாழக்கூடிய நமக்கு இந்திய அரசு சுதந்திரத்தை 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் அடைந்திருக்கக்கூடிய அதே சந்தோஷத்தில் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி இந்த இந்திய கண்டம் மிகப்பெரிய அளவில் குடியரசாக அதை அறிவிக்கப்பட்டது. இதுவெல்லாம் நமக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான். அந்த வகையில் குடியரசு தினத்தை 75வது குடியரசு தினத்தை நாம் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாள் நாம் அடைய இருக்கின்றோம், ஞாயிற்றுக்கிழமை. இதுவெல்லாம் உங்களுக்கு ஒரு அறிவிப்பாகவே நாம் கொடுத்து விடுகிறோம். ஜும்ஆவினுடைய கடைசியிலும் இதை அறிவிக்கப்படும். அந்த வகையில் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடைபெற வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறார். நாம் விரும்புவது ஒரு பக்கம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியது அல்லாஹ்வினுடைய விருப்பத்தை சார்ந்தது. நம்மை படைத்த அல்லாஹ் எந்த ஆட்சியை விரும்புகிறார்? ஆட்சியிலேயே பல வகை இருக்கிறதா சிலர் அப்படின்னு கேட்கலாம். ஆமாம், குடியரசு, முடியரசு அப்படின்ற 2 ஆட்சி முறை நம்முடைய இந்திய கண்டத்தில் நடைபெற்று வந்தது. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அல்லாஹ் ரசூலினுடைய குர்ஆன் ஹதீஸினுடைய அந்த வெளிச்சத்தில் முகலாய பேரரசர்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த இந்திய கண்டத்தை 800 வருடங்களுக்கு மேல் மிகப்பெரிய அளவில் நேர்மையான ஆட்சியை
இந்த இந்திய கண்டத்தில் நிகழ்த்திய நம்முடைய முன்னோர்கள். ஒவ்வொருவரினுடைய இரத்த துளிகளையும் இந்த இந்திய மண் வாங்கி இருக்கிறது. இந்த இந்திய மண் தான் நமக்கு சாட்சி. நம்முடைய முன்னோர்களுடைய இரத்தங்களை அது உறிஞ்சி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த இந்திய மண் தான் சாட்சியாக இருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருவரை பற்றி நீங்கள் ஏதாவது ஒரு வகையிலே அதை கேட்டிருப்பீர்கள், ரசித்திருப்பீர்கள். இந்த இந்திய நாட்டினுடைய குடியரசு எப்படி வந்தது அப்படிங்கிறதினுடைய முழுமையான விளக்கத்தை இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் நாம் கேட்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக அல்லாஹ் எந்த ஆட்சியை விரும்புகிறார்? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறி காட்டுகிறார். நன்றாக கவனிக்க வேண்டும் ஜமாத்தார்களே, கண்ணியத்திற்குரியவர்களே. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்கி துஅத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிக்கல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்லி அந்த வசனத்தை தொடங்கி அடுத்த வசனத்தினுடைய முடிவு வரை அல்லாஹ் தஆலா இந்த உலகில் எந்த ஆட்சியை விரும்புகிறான் என்பதை தன்னுடைய வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் தஆலா விளக்கி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபியே நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்கள் இவ்வாறு மக்களிடம் அவர்களை படைத்த இறைவனான என்னிடம் துஆ கேட்க சொல்லி அவர்களிடத்தில் சொல்லிவிடுங்கள். யா அல்லாஹ், அரசாட்சியை நடத்துபவனே, நீதான் நீ விரும்பியவர்களுக்கு ஆட்சியை தருகிறாய். நீ விரும்பியவர்களிடமிருந்து ஆட்சியை பிடுங்கி விடுகிறாய். நீ விரும்பியவர்களை கண்ணியப்படுத்துகிறாய். ஆட்சியில் அமர வைத்து நீ கண்ணியப்படுத்துகிறாய். நீ விரும்பியவர்களை ஆட்சியில் அமர வைத்து நீ இழிவுபடுத்துகிறாய். இழிவுபடுத்துறதும் அல்லாஹ் தான். ஆட்சியில் அமர வச்சு ஆட்சி நாற்காலி எனக்கு தான் சொந்தம், எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஒவ்வொருவரும் இன்றைக்கு சொல்லி கொண்டு இருக்கிறார்களே, நாற்காலியில் உட்கார வச்சு அல்லாஹ் கேவலப்படுத்துவான். அதே விஷயம் நாற்காலியில் உட்கார வச்சு அல்லாஹ் தஆலா கண்ணியமும் படுத்துவான். அப்படி நாற்காலியில் அமர வைத்து கண்ணியப்படுத்தியவர்கள் தான் நம்முடைய முகலாய பேரரசர்கள். நாற்காலியில் அமர வைத்து அல்லாஹ் இழிவுபடுத்தியவர்கள் தான் நம்ம இன்னைக்கு கண்கூடாக நிதர்சனமாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அல்லாஹ் எதை விரும்புகிறான் என்பதை நாம் பார்க்க வேண்டும். பியதிக்கல் கைர், யா அல்லாஹ், உன்னுடைய கரத்தில் தான் எல்லா வகையான நலனும் இருக்கிறது. எங்களுக்கு எந்த ஆட்சி நலனாக இருக்கிறது என்பது உனக்கு தெரியும். அது நாங்க எதை விரும்புகிறோமோ அதுதான் நீ விரும்புவ அப்படின்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். அப்படி சொல்வதற்குண்டான உரிமையும் எங்களுக்கு இல்லை, அந்த தகுதியும் எங்களுக்கு கிடையாது. நீ தான் எங்களை படைத்தவனாக இருக்கிறாய். எல்லா வகையிலும் நீதான் தகுதி பெற்றவனாக இருக்கிறாய், அந்தஸ்து பெற்றவனாக இருக்கிறாய். உன்னுடைய கரத்தில் தான் எல்லா விதமான நலவுகளும் உண்டு. ஒரு மனிதனுக்கு இந்த உலகில் ஏதாவது ஒரு விஷயத்தின் நலவை அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த நலவு அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் கூறி காட்டுகிறான். நலவுகளை அடைய வேண்டும் என்று சொன்னால் பல தடைகள் உண்டு. கெட்டதை அடையணும்னா எந்த தடையும் இல்லை. கெட்டதை அடைய வேண்டும் என்றால் எந்த தடையும் இல்லை. இன்னும் சொல்ல போனா கெட்டதின் பக்கம் வா 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 என்று கூப்பிட்டு நம்மை கூவிக்கொண்டு அழைத்து கொண்டு இருப்பார்கள். இதே நல்லதின் பக்கம் நீங்க கூப்பிடுங்க, யாரும் வரமாட்டாங்க, யாருமே வரமாட்டாங்க, சட்டையும் பண்ண மாட்டாங்க. எப்ப நல்லதை சொல்லி நல்லதின் பக்கம் நீ வான்னு கூப்பிடுறவங்கள கூட இவனா ஒரு இழிச்சவன், இவனா தொலைக்க தெரியாதவன், யாராவது வருவாங்களா இவன் கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம் இல்லையா? ஏன்னா நல்லது எப்பவுமே நம்முடைய கண்களுக்கு அது பெரிதாக தெரியாது. கெட்டது தான் நம்முடைய கண்களுக்கு பெரிதாக தெரியும். அதனால தான் பாருங்க, பொய் பேசி வியாபாரம் செய்யறவங்க தான் இன்னைக்கு அதிகம். உண்மை பேசி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், உண்மையாகவே வியாபாரத்தை நேர்மையாக நடத்தக்கூடியவர்கள் இன்னைக்கு குறைவு.
உண்மையே பேசி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் நம்ம பார்த்து குலைக்க தெரியாதவன்னு சொல்றோம். போய் பேசி ஒருத்தன் வியாபாரம் பண்ணிட்டானா நீ தான் இல்லை திறமையால, உன்னை அடிச்சுக்க யார் இருக்கிறா இந்த உலகத்தில், உன்னை அடித்துக்கொள்ள யார் இருக்கிறார், நீ தான் திறமையான அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஆனால் மார்க்கம் எதை சொல்லி தெரிகிறது என்று சொன்னால், உண்மைக்காக பாடுபடக்கூடியவர்கள் பல தடைகளை தாண்டித்தான் அந்த நலவையை அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள். லிகுல்லி கைரின் மானியம், அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலிருந்து இமாம்கள் மதுஹபுக்குரிய வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஒவ்வொரு நலவிற்கும் ஒரு தடை உண்டு, கட்டாயமாக தடை உண்டு. உதாரணமாக தொழுகுவதற்காக ஆயத்தமாகி நீங்கள் வருகிறீர்கள், புறப்பட்டு வருகிறீர்கள். அந்த தொழுகைக்காக வேண்டி வருகிற போது தான் உங்களுடைய கடையில் கஸ்டமர் வாடிக்கையாளர்கள் வந்து அப்படி குவிந்து கொண்டு இருப்பாங்க. தொழுகைக்கு போகிறதா வாடிக்கையாளரை பார்க்கறது, இவனை விட்டா காசு சம்பாதிக்க முடியாது. அங்கே தொழுகை அதான் அல்லாட்ட போய் நம்ம பதில் சொல்லிக்குவோம். ஜமாத்து தானே, அவர் இமாம் அப்படி தான் ஏன் தொழு வைப்பார். அந்த நேரத்தில் இமாம் பின்னாடி தான் இருந்து தொழுவணுமா, அப்புறமா போய் தொழுதுக்கலாம். முதல்ல கஸ்டமரை பார்ப்போம், அதுதானே நம்முடைய வேலை. இந்த இமாம் பின்னாடி தொழுவுதுன்னு பெரிய விஷயமா? இமாமையே கூப்பிட்டு திருப்பி ஒரு தடவை தொழு வையானா தொழு வைக்க போறாரு. இமாமுக்கு வேற என்ன வேலைங்க? அதான் வேலை, அவர் அதைத்தான் செய்வார். இதில் என்ன இருக்கு, நம்ம இமாமியா அவரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடுறோம் இல்லையா? அப்படி அல்ல. இமாம் உங்க இமாமு தான், ஆனால் இமாமுக்கென்று ஒரு அந்தஸ்து இருக்கிறது, தகுதி இருக்கிறது. இமாம் நமக்கு முன்னோடியாக இருக்கக்கூடியவர், முன்னால் இருக்கக்கூடியவர். அவர் சொல்லி தான் நம்ம கேட்கணுமே தவிர நம்ம சொல்லி அவர் கேட்கக்கூடிய ஒரு நபராக அவர் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவர் இமாமே கிடையாது. இதுதான் அல்லாஹ் சொல்லி தரக்கூடிய விஷயம். அதைத்தான் மதுஹபுக்குரிய வல்லுநர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். லிகுல்லி கைரின் மானியம், ஒவ்வொரு நலவிற்கும் ஒரு தடை உண்டு, கட்டாயமாக தடை உண்டு. அந்த தடைகளையும் தகர்த்தெறிந்து லட்சியத்தை அடையக்கூடியவர்கள் தான் உண்மையான போராளிகளாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட போராளிகளை நாம் இந்த இந்திய வரலாற்றிலே கண்டவர்கள் தான் ஹதரத் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹதரத் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹதரத் ஹைதர் அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹதரத் சிராஜுத் தௌலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்படியாக எத்தனையோ நபர்களை சொல்லிக் கொண்டு போகலாம். ஆனால் இன்றைக்கு உள்ள நம்முடைய பிள்ளை செல்வங்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூட புத்தகங்களை நீங்கள் பாருங்க, சிராஜுத் தௌலா மிகப்பெரிய கொடூரனாக இந்திய நாட்டிற்கு அவன் செயல்பட்டான். நவுது பில்லாஹி மினன்னார். பஹாதுர் ஷா காட்டக்கூடிய இரட்டை வேலை செய்தவன் என்பதாக அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஆனால் உண்மையான வரலாறை யாரும் மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. 200 வருடம் உன்னை எதிர்க்காமல் நான் வாழ்வதை விட 2 நிமிடம் உன்னை எதிர்த்து நான் மடிந்து சாகுவதைத்தான் விரும்பக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொன்ன ஒரே மாவீரர் ஹதரத் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இந்த உலகில் எல்லா மக்களுக்கும் நலவு காணக்கூடிய மனிதனாக நான் வாழ்ந்து மடியக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொன்னவர் தான் ஹதரத் சிராஜுத் தௌலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இந்திய மண்ணிற்காக வேண்டி தங்களுடைய மகன்களுடைய தலைகளையும் வெட்டுவதற்கு அனுமதி கொடுத்தவர்கள் தான் ஹதரத் பஹாதுர் ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இப்படி இந்திய நாட்டினுடைய அந்த சுதந்திர வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் எப்படி அவர்கள் இரத்தங்களை சிந்தி இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த வகையிலே தான் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்த இந்திய மண் சுதந்திரத்தை கண்டது. அதன் பிறகு சுதந்திரத்தை வாங்கிய பெரியோர்கள் எல்லாம் மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, காயிதே மில்லத் என்று சொல்லப்படுகின்ற பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்து பேசுகிறார்கள். எப்படியோ நாம் எல்லாம் சேர்ந்து இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்தை இப்போது வாங்கிவிட்டோம், ஆங்கிலேயர்களை இந்த இந்திய மண்ணிலிருந்து நாம் அகற்றிவிட்டோம். ஆனால் இதற்கு பிறகுதான் நாம் மிகப்பெரிய ஒரு சுதந்திரத்தை அடைய வேண்டியது இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க.
காயிதே மில்லத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது அலி ஜின்னா அவங்களும் அதற்கு ஆமோதித்தாங்க. அப்போ தான் மகாத்மா காந்தி அவங்களுக்கும் ஜவஹர்லால் நேரு அவங்களுக்கும் ஆச்சரியமாக இருந்தது. என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்திய சுதந்திரத்தையே வாங்கியிருக்கோம், இனிமேல தான் நம்ம சுதந்திரத்தையே அடைய போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, எப்படி அப்படின்னு அவங்க ஆச்சரியமாக பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்கிய மிகப்பெரிய ஒரு வேதமான குர்ஆன், அதே போல எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய எங்கள் உயிரினும் மேலான எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வாழ்ந்து காட்டி எங்களுக்கு அறிவித்து தந்த நபிமொழிகள், இந்த இரண்டும் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெளிச்ச பாதையை கியாமத் நாள் வரை காட்டக்கூடியதாக இருக்கிறது. அந்த குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்தில் எங்களுடைய முன்னோர்களான மதுஹபுக்குரிய இமாம்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எப்படிங்க? எங்களுடைய முன்னோர்களான மதுஹபுக்குரிய இமாம்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இன்றைக்கு மதுஹபுக்குரிய இமாம்களை ஏற்றுக்கொள்வதில் நம்முடைய ஆட்கள் இன்றைக்கு அதற்கு ஒரு கவனத்தையே கொடுக்காமல் இருக்கிறார்கள். ஷாஃபியா, ஹனபியா, மாலிக்கியா, ஹம்பலியா, ஏன் இந்த பிரிவினை? உங்களுக்கு புரியவில்லை என்றால் ஒதுங்கிக் கொள்ளுங்கள், அது பிரிவினை அல்ல. இஹ்திலாஃபுல் அய்யிம்மா ரஹ்மத்துன் லில் உம்மா, இமாம்களுடைய கருத்து வேற்றுமை இந்த உம்மத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ரஹ்மத் என்கின்ற அருட்கொடை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுடைய வெளிச்சத்திலிருந்து நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அந்த அடிப்படையில் அந்த சபையிலே சொல்லப்படுகிறது, தர்உல் மஃபாசிதி அவுலா மின் ஜல்பில் மனாஃபிஇ. நன்றாக கவனிக்க வேண்டும். தர்உல் மஃபாசிதி அவுலா மின் ஜல்பில் மனாஃபிஇ. ஆங்கிலேயர்களை எதிர்த்து பிரிட்டிஷ்காரங்களை எல்லாம் அகற்றிவிட்டு இப்போது நாம் சுதந்திரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த சுதந்திரத்தை நாம் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நமக்குள் இருக்கின்ற கெடுதிகளை முதலில் அகற்ற வேண்டும். நமக்குள் இருக்கின்ற கெடுதிகளை நாம் முதலில் அகற்ற வேண்டும். அதான் சொல்லுவாங்கள்ல, பசுந்தோல் போர்த்திய புலி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இதில் நமக்குள்ளேயே நிறைய கருப்பு ஆடுகள்லாம் மேய்ந்து கொண்டு இருக்கின்றன. இந்த கருப்பு ஆடுகளை எல்லாம் முதல்ல களையணும். கருப்பு ஆடுகளை எல்லாம் நீங்கள் களைஞ்சாதான் இந்த சுதந்திரத்தை நீங்கள் முழுமையாக தக்க வைத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் டாக்டர் அம்பேத்கர் அவர் தான் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மாமேதையாக எல்லோராலும் அவர் அறியப்பட்டவர். அவர் கூட அல்லாமா இக்பால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு கவிஞர். அவங்களுக்கு அடுத்து ரவீந்திரநாத் தாகூர் அவங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞர். இப்படியாக படித்தவர்கள் எல்லாம் அந்த சபையில் இருக்கின்ற போது அந்த இடத்தில் பேசப்படுகிறது, என்ன செய்யலாம், என்ன செய்யணும் என்று சொன்னால், நம்ம வாங்கிய இந்த சுதந்திரத்தை நம்முடைய வாழ்நாள் முழுவதிலும் முழுமையாக நாம் இன்பத்தோடு மகிழ்ச்சியோடு அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மிடத்தில் உள்ள கருப்பு ஆடுகளான இந்த கெடுதிகள் முழுவதையும் நாம் அகற்றிவிட வேண்டும். அந்த கெடுதிகளை அகற்றுவது தான் பிரயோஜனங்களை அடைவதை விட மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால் முதல்ல கெட்டவைகளை எல்லாம் நீங்கள் தள்ளிடணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் நல்லவைகளை இழுத்து கொண்டு வருவதற்கு பாடுபடணும். அப்படியா? அப்போ அதுக்கு என்ன செய்யலாம்? அதுக்கு சட்ட வரையறைகள் நீங்கள் கொண்டு வாங்க. சட்ட வரையறைகள் கொண்டு வாங்க. அப்போ தான் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் சொன்னாங்க, அதற்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதற்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதில் எந்த ஒரு மதமும், எந்த ஒரு சாதியும், எந்த ஒரு இயக்கமும் இதில் வராது. எல்லோருக்கும் பொதுவான ஒரு சட்டத்தை, ஒரு ப்ராஜெக்டை நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரத்தை அடைந்ததற்கு பிறகு நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஆலோசனை கூட்டத்தில் பேசி முடிவெடுத்து டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அந்த சட்ட வரையறைகளை முழுமையாக அவர்கள் ஆய்வு செய்து எல்லாம் கொண்டு வருகிறார்கள். அந்த கொண்டு வந்து அறிவிக்கப்பட்ட அந்த விஷயம்தான் 1950 ஜனவரி 26
அந்த சட்ட வரையறையை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு அதில் சில திருத்தங்களை எல்லாம் நாட்டுக்கு பொதுவாக சில திருத்தங்களை எல்லாம் அதில் செய்து ஜனவரி 26 எல்லா முன்னோர்களும் எந்த மதமும் அதில் முக்கிய கவனமாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை, எல்லோரும் சமமானவர்கள் என்று சொல்லி அந்த இடத்தில் அந்த சட்ட வரையறைகளை இந்திய மண்ணிலே முதலாக ஜனவரி 26 அந்த தேதியிலே அந்த நாளிலே அறிவிக்கப்பட்டது. அந்த நாளிலிருந்து இன்று வரை, இப்போ நம்ம எத்தனாவது வருஷம்? 2025. இப்போ இந்த வருஷத்தில் நம்ம குடியரசு தினத்தை நம்ம அடையிறோம்னு சொன்னால் மொத்தம் 75 குடியரசு தின நாளை நாம் அடைந்து இப்போ 75வது குடியரசு தின விழாவை நாம் அடைந்திருக்கிறோம். இதுவெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நமக்காக வேண்டி காயப்பட்டு அடிபட்டு இரத்தங்களை சிந்து உயிரையும் அவர்கள் அர்ப்பணித்து நமக்காக வேண்டி அவர்கள் வாங்கி கொடுத்த அந்த சுதந்திரத்தை தான் இன்றைக்கு நாம் அதில் வாழ்வதற்கும் அதில் வீழ்வதற்கும் நாம் போராடி கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அதனால்தான் நம்முடைய கவிஞர்களில் ஒருத்தர் மு. மேத்தா அவர் சொன்னார், எங்களின் முன்னோர்கள் எல்லாம் சுதந்திரத்தை வாங்குவதற்காக வேண்டி போராடினார்கள். எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் சுதந்திரத்தை வாங்கிறதுக்காக வேண்டி போராடினார்கள். ஆனால் நாங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், வாங்கிய சுதந்திரத்தோடு சேர்ந்து நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம். சுதந்திரத்தை வாங்கிட்டோம், ஆனால் அந்த சுதந்திரத்தோடு வாழ்றதுக்கு இன்றைக்கு நாம் போராடி கொண்டு இருக்கிறோம். ஏன்னா கருப்பு ஆடுகள் நிறைய சுற்றி கொண்டு இருக்கிறது, எல்லாத்தையும் களைய வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்தில் நமக்கு கூறி காட்டுகிறார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்பே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்து விட்டார்கள், குல்லுக்கும் ராஇ, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பை சுமக்கக்கூடியவர்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பை சுமக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருத்தரும். அதே போல ஃபமஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, உங்களுடைய பொறுப்பு என்ன, அதை நீ ஒழுங்காக செய்தாயா என்று நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் உங்களை விசாரிக்கப்படுவீர்கள். ஒவ்வொருவரும் விசாரிக்கப்படுவீர்கள். அது சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, நடுத்தர வயதுடையவராக இருந்தாலும் சரி, இளைஞராக இருந்தாலும் சரி, அவர் கல்யாணமானவராக இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகாதவராக இருந்தாலும் சரி, வயோதிகராக அவர் இருந்தாலும் சரி, பாட்டியாக இருந்தாலும் சரி, மூதாட்டியாக இருந்தாலும் சரி, என்ன வேண்டுமானாலும் இருந்துட்டு போட்டோம், ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய பொறுப்பை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கொஞ்சம் விவரமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு நிர்வாகத்திற்கோ அல்லது ஏதாவது ஒரு நாட்டிற்கோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்திற்கோ தலைவராக அமர்த்தப்படக்கூடியவர்கள் அவர்களுடைய தலைமை பதவியை ஏற்றதற்கு பிறகு அதன் கீழ் இருக்கக்கூடிய பிரஜைகளை நீங்கள் எப்படி நடத்தினீர்கள் என்று அவர்களிடத்தில் கேள்வி கேட்கப்படும். குடும்பத் தலைவர் அவருடைய குடும்பத்தினருக்கு குடும்பத் தலைவராக இருக்கக்கூடிய அந்த குடும்பத்திற்கு கீழே அவருக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு அவர் எப்படி நடந்து கொண்டார் என்பதை அவரிடத்தில் விசாரிக்கப்படும். அதுபோல ஒரு பெண், அந்த பெண்ணிடத்தில் விசாரிக்கப்படும், நீ உன்னுடைய கணவரினுடைய பொருட்களை எல்லாம் நீ பாதுகாப்பாக வைத்திருந்தாயா, உன்னுடைய கணவருக்காக உன்னுடைய கற்பை நீ எல்லா வகையிலும் நீ பாதுகாத்து வைத்திருந்தாயா, நீ பேணுதலாக வாழ்ந்தாயா என்று அந்த பெண்ணிடத்தில் கேட்கப்படும். ஒரு அடிமை, உனக்கு கேள்வி உண்டு, உன்னுடைய எஜமானுடைய பொருட்களை நீ ஒழுங்கான முறையிலே நீ பயன்படுத்தி அதை பாதுகாத்து வந்தாயா என்று ஒரு அடிமையை கூட கேள்வி கேட்கப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லிவிட்டு, ஃபகுல்லுக்கும் ராஇ, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், ஃபகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய பொறுப்பை பற்றி நாளை மறுமையில் கட்டாயமாக விசாரிக்கப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன அந்த நபி மொழிக்கு ஹதீஸினுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். நபி அவர்கள் இந்த 4 வரி தத்துவத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அதில் முதல் விஷயம், எந்த ஒரு நபரும் இன்னொரு நபரினுடைய குறையை ஆராயாதீர்கள். ஒவ்வொருவருக்கும் குறை உண்டு.
குறை இல்லாதவன் அல்லாஹ். குறை உள்ளவர்கள் தான் மனிதர்கள். குறை இல்லாத ஒரு மனிதரை நீங்க இந்த உலகத்துல பார்க்கணும்னா கட்டாயமாக முடியாது. ஏன் தெரியுமா? நம்முடைய பாவா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக தான் நம்ம இந்த உலகத்துல வந்தோம் இல்லையா? நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு அவ்வளு நாசின் அவ்வளு நாசி அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் இல்லையா? மறதியார்களில் முதன்மையானவர், மக்களிலும் அவர் முதன்மையானவராக இருக்கிறார். அவர் தான் முதல்ல மறந்தார். அதனால தான் அவருடைய ஜீனில் வரக்கூடிய நம்ம எல்லாருமே நமக்கு மறதி உண்டு, கட்டாயமாக மறதி உண்டு. அதில் சில பேருக்கு அல்லாஹ் தஆலா அவனுடைய ரஹ்மத்தினால ஞாபக சக்தி, மனப்பாட சக்திலாம் கொடுக்கறதுனால குர்ஆன் முழுவதையும் மனப்பாடம் பண்ணி வச்சு அவங்க ஓதக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அது வேற விஷயம். ஆனால் நம்முடைய பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய முதல் கொண்டு இந்த உலகத்தில் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் ஏதாவது ஒரு குறை, ஏதாவது ஒரு வகையில் கட்டாயமாக இருக்கும். குறை இல்லாதவன் என்று இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அது அல்லாஹ் மட்டும்தான். அதனால யாரினுடைய குறையையும் நீங்கள் பார்க்காதீர்கள். மற்றவருடைய குறையை நீங்கள் திருத்த வேண்டும் என்று நினைச்சீங்கன்னா நீங்க யார்கிட்ட குறையை பார்க்குறீங்களோ அவரை தனியாக அழைத்து அவரிடத்தில் அந்த குறையை நீங்க எளிமையான முறையில் சொல்லி திருத்துவதற்கு முயற்சியுங்கள். அது உங்களுடைய உரிமையாக இருக்கிறது. ஆனால் எல்லோருக்கும் முன்னிலையில் அவரை கேவலப்படுத்தும் விதமாக, இழிவுபடுத்தும் விதமாக குறை காணாதீர்கள். அதுபோல எந்த ஒரு நபரினுடைய குறையையும் ஆராய்ந்து கொண்டே இருக்காதீர்கள். அது ஒரு வகையான நோய், ஒரு வகையான நோய். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு இயல்பு உண்டு. அந்த இயல்பின் காரணமாகவே அவர்கள் வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த அடிப்படையில் எந்த ஒரு மனிதனுடைய குறையையும் ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அது உங்களுடைய வேலையா? அப்படியெல்லாம் நீங்கள் போய்விட்டால் நீங்க நிம்மதியாக இருக்க முடியாது. மற்றவர்கள் மேல், மற்றவர்களுடைய வளர்ச்சி, மற்றவர்களுடைய முன்னேற்றம், இதில் நீங்க பொறாமைப்படாதீர்கள். மற்றவர்களுடைய முன்னேற்றத்திலும் மற்றவர்களுடைய வளர்ச்சியிலும் நீங்க பொறாமைப்படாதீர்கள். ஒருவனுடைய உரிமை ஒரு இடத்தில் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த உரிமையை பறித்துக் கொள்வதற்கு நீங்க முயற்சிக்காதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கும் ஒரு திறமையை கொடுத்திருக்கிறார். அந்த திறமையை நீங்கள் எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நீங்க முயற்சி செய்து அதில் நீங்க உங்களுடைய மூளையை செலவழித்து அதில் உங்களுடைய வளர்ச்சியை ஏற்படுத்திக் கொள்வதற்கு நீங்க முயற்சி செய்யணுமே தவிர மற்றவர்களுடைய வளர்ச்சியிலும் மற்றவர்களுடைய முன்னேற்றத்திலும் நாம் பிடுங்கி எடுத்துக்கொண்டு நாம் வாழ வேண்டும் என்று ஒருத்தனை அடிச்சு தான் நீங்க வாழணுங்கிற அவசியம் உங்களுக்கு கிடையாது. அது மாதிரியான வாழ்க்கை இந்த உலகத்தில் நீங்கள் வாழ வேண்டும் என்கின்ற அவசியமே கிடையாது. உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு விதமான தகுதியை கொடுத்திருக்கிறார். அந்த தகுதியோடு நீங்கள் வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள். இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படையோடு தான் நமக்கு நம்முடைய முன்னோர்கள் இந்த இந்திய நாட்டினுடைய குடியரசாக அதை ஆக்கி நமக்கு காட்டியிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் விரும்பக்கூடிய ஆட்சி என்பது குடியாட்சியைத்தான் அல்லாஹ் தஆலா விரும்புகிறானே தவிர முடியாட்சியை அல்லாஹ் தஆலா விரும்புவது கிடையாது. வாழையடி வாழையாக என் தந்தை மன்னராக இருந்தார், அதனால் அவருடைய பிள்ளையாகிய நான் இன்றைக்கு மன்னராக இருக்கிறேன், என்னுடைய காலத்திற்கு பிறகு என்னுடைய பிள்ளை மன்னராக வருவான் என்கின்ற அந்த முடியாட்சியை அல்லாஹ் இந்த உலகத்தில் விரும்புவது கிடையாது. குடியாட்சியைத்தான் அல்லாஹ் தஆலா விரும்புகிறார். மக்களால், மக்களுக்காக, மக்களில் ஒருவரையே தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் மூலம் அவரை தலைவராக ஆக்கி ஆட்சி முறையை நாம் செயல்படுத்துவதை தான் இந்த இஸ்லாம் நமக்கு விரும்புகிறது. அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறும் அதைத்தான் நமக்கு பறைசாற்றுகிறது. இமாம்கள், வல்லுநர்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சித்தீகீன்கள் அத்துணை நபர்களும் அதைத்தான் ஏற்றுக்கொள்கிறார்கள். எனவே முடியாட்சியை இஸ்லாம் விரும்பவில்லை, குடியாட்சியை மட்டும்தான் இஸ்லாம் விரும்புகிறது. அந்த வகையில் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட அரசு அதிகாரிகளை உருவாக்கி அருள் புரிவானாக. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்படக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.